அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, கணவன் மனைவி இருவரும் கலந்தாலோசித்து விட்டு 2 பேர் முடிவெடுக்கிறாங்க. என்னன்னு சொன்னால், இப்பொழுது நமக்கு பிள்ளை தேவையில்லை, பிள்ளை நம்ம தாமதமாக பெற்றெடுத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி முடிவெடுத்துக் கொள்கிறார்கள். இந்த வேளையில் கணவன் உடலுறவு கொள்ளும் பொழுது, மனைவியோடு தாம்பத்தியத்தில் ஈடுபடுகின்ற பொழுது கணவன் ஆணுரை அணிந்து கொள்ளலாமா, அல்லது இருவரும் உடலுறவு கொண்டு விட்டு இந்திரியம் வெளியாகின்ற அந்த நேரத்தில் பெண்ணினுடைய மறை உறுப்புக்குள்ள இந்திரியத்தை விடாமல் வெளியே இந்திரியத்தை விடலாமா என்று சொல்லிதான் கேட்கிறாங்க. இப்ப இந்த கேள்வியை பொறுத்தவரையில இதற்கு ஒரு வார்த்தை, அரபுல ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அல் அஸ்ல்னு சொல்லுவாங்க. இந்த அல் அஸ்ல் செய்வது கூடுமா என்பது கேட்கிறாங்க. இப்ப இந்த அல் அஸ்லை பொறுத்தவரையில இதற்கு 3 சட்டங்கள் இருக்குது. 3 சட்டங்கள் நாங்க சட்டத்தின் அடிப்படையில் நாங்க இதை அணுக வேண்டும். முதலாவதாக ஹராம், அது கூடாது. அது எப்ப கூடாதுன்னு சொன்னால், நம்ம பிள்ளை பெற்றெடுக்கிறது கஷ்டம், அதாவது எங்களுக்கு வறுமை ஏற்படும், பிள்ளைக்கு உணவு கொடுக்க முடியாது, பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்கறது கஷ்டம், அவங்கள வளர்க்கறது கஷ்டம், வறுமைக்கு பயந்து நாங்க பிள்ளை பெற்றெடுத்து கொள்ளாமல் இருப்பது என்பது ஹராம். அது இஸ்லாத்துல தடுக்கப்பட்ட ஒரு விஷயம். ஏனென்றால் அல்லாஹு தாலா தான் ரிஸ்க் அளிக்கக்கூடிய நம்பிக்கை, இது அகீதா சார்ந்த ஒரு விஷயம். 2வதாக மக்ரூஹ், மக்ரூஹ்னா வெறுக்கத்தக்கது. ஏனென்றா எந்தவித காரணமும் இல்லாம அது அனுமதிக்கப்பட்டது, ஆனால் வெறுக்கத்தக்கது. நம்ம தெளிவாக புரிஞ்சு கொள்ள வேண்டும். முதலாவது ஹராம், 2வது மக்ரூஹ், வெறுக்கத்தக்கது. அது என்னன்னு சொன்னா, நியாயமான காரணம் இல்லாமல் 2 பேரும் பிள்ளை பெற்றெடுக்கிறத தாமதமாக்குறது. அப்ப ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளை பெற்றெடுக்கும்படி உற்சாகமூட்டி இருக்கிறார்கள், ஆர்வமூட்டி இருக்கிறார்கள். அதுக்கு முரணாக வருவதனால இது மக்ரூஹாக பார்க்கப்படும். ஆனால் இது அல் அஸ்ல் என்பது, இந்த ஆணுரை அணிந்து கொள்வது, அது மாதிரி இந்திரியத்தை பெண்ணினுடைய மறைவுறுப்புக்குள் விடாம வெளியே விடுவது என்பது அனுமதிக்கப்பட்டது, ஆனால் மக்ரூஹ். 3வதாக ஜாயிஸ், அனுமதிக்கப்பட்டது. அது நியாயமான காரணம் இருக்குது. என்னன்னு சொன்னா, இப்போ உதாரணமாக ஒரு பெண் பிள்ளையை பெற்றெடுத்திருக்கிறாங்க. இப்ப பிள்ளை பெற்றெடுத்தால் அந்த பிள்ளைக்கு 2 வருடம் பால் ஊட்ட வேண்டும். அப்ப அந்த 2 வருஷம் பால் ஊட்டுற அந்த கேப்ல இன்னொரு பிள்ளைய வயிற்றுல சுமந்து கொண்டிருப்பது என்பது கஷ்டமான ஒரு விஷயம். அது சுகாதார ரீதியா, வைத்திய ரீதியா நம்ம பார்க்கின்ற பொழுது பெண்ணினுடைய அந்த தாய்க்கு உண்மையிலேயே ஒரு கஷ்டமான, சிரமமான ஒரு விஷயம், அவங்களோட ஆரோக்கியத்துக்கு ஒரு கேடு விளைவிக்க கூடியது. எனவேதான் குர்ஆனும் அப்படிதான் சொல்லுது, வல்வாலிதாத்து யுர்திஉன அவுலாதஹுன்ன ஹவுலைனி காமிலைனி லிமன் அராத யுத்தீம ரதா. அதாவது ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தா 2 வருஷம் நம்ம பால் ஊட்டணும். பால் ஊட்டும் பொழுது அது பெரிய ஒரு சக்தி அந்த பிள்ளைக்கு போகுது. அப்படி இருக்கும் பொழுது இன்னொரு பிள்ளை வயிற்றுல சுமந்துகிட்டு இருக்கிற பொழுது 2 பேருக்கு நம்முடைய அந்த பெண்ணினுடைய சக்தியை பங்கு வைத்து கொடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறதுனால அந்த ஒரு 2 வருஷம் கழிச்சு பிள்ளை பெற்றெடுக்கிறது சிறப்பானது. 2 வருஷம் இந்த கேப், இடைவெளி இருக்கணும் என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்ப அதையும் குர்ஆன் எங்களுக்கு சொல்லி தருது. அப்ப இது ஒரு விஷயம். அப்ப இப்படியான விஷயம், அதே போன்று ஒரு வைத்தியம், அதாவது பெண்ணுக்கு அந்த மனைவிக்கு நோய் இருக்குது, அல்லது ஏதாவது ஒரு தகுந்த நியாயமான காரணம் இருக்குது. அது மாதிரி பெண் பல்கலைக்கழகங்கள் இப்ப படிச்சு கொண்டிருப்பாங்க. உதாரணமா திருமணம் முடிச்சு புதுசா திருமணம் முடிச்சிருப்பாங்க. இப்ப நாங்க பிள்ளை பெற்றுக்கொள்ள தேவையில்லை, ஏன்னா எக்ஸாம் இருக்கும், படிக்கணும், யூனிவர்சிட்டி முடிக்கணும் அப்படின்ற ஒரு தேவை இருக்கும். அதே மாதிரி கணவன் கணவனுக்கு அப்படி தேவை இருக்கும். அது மாதிரி சில பொழுது மதரசாவில் ஓதி கொண்டிருப்பாங்க. இப்படி பல தேவைகள் இருக்கின்ற பொழுது அந்த பிள்ளை பெற்றெடுக்கிறது கொஞ்சம் தாமதமாக்குறது. இது நியாயமான காரணம். ஏன்னு சொன்னால், இந்த இடத்துல இப்ப பிள்ளைய சுமந்து கொண்டு அவங்களோட சொந்த வேலையை செய்யறதுலாம் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். எனவே இந்த இடத்துல இது அனுமதிக்கப்பட்டது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இது அல்லாம ஒட்டுமொத்தமாக பிள்ளை பெற்றெடுப்பதை தடை செய்வது என்பது அது தெளிவான ஹராம், அது கூடவே கூடாது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நாங்க ஹலால் என்று சொன்னோம், முபாஹ் என்று சொன்னோம், மக்ரூஹ் என்று சொன்னோம், ஹராம் என்று சொன்னோம். ஹராம் என்று சொன்னது நேரடியாக எங்களுக்கு அது ஆதாரம் எங்களுக்கு தெரியும். ஏன்னு சொன்னா, அல்லாஹு தாலா ரிஸ்க் அளிக்கக்கூடியவன் எல்லாம் நாங்க நம்பி இருக்கிறோம். இன்னும் அல்லாஹ் அந்த ரஸாக் என்று நாங்க நம்பி இருக்கிறோம். அப்ப எனவே அப்படி இருக்கும் பொழுது நாங்க வறுமைக்கு பயந்து பிள்ளையை கொலை செய்ய முடியாது. பிள்ளையை கொலை செய்ய முடியாதுன்னு சொன்னா, அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஒரு மறைமுகமாக ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறாங்க. அது எப்படி என்று சொன்னால், சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல அசல் சம்பந்தமாக, நாங்க ஏற்கனவே சொன்ன அந்த அசல் சம்பந்தமாக கேட்கப்பட்டது. இப்ப இந்த அசல்னு சொல்லும்போது இப்ப உள்ள காலத்துல ஆணுரை அணிகிறது, அது மாதிரி அந்த வடிவங்கள் வந்திருக்குது. அப்ப அசல் சம்பந்தமாக கேட்கப்பட்ட பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தாலிக அல் வஅதுல் கஃபி,
அது மறைமுகமாக ஒரு குழந்தையை கொலை செய்வது என்பதாக சொன்னாங்க. இது சஹீஹ் முஸ்லிமில் 1442 செய்தியாக பதிவு செய்யப்பட்டீங்க. அப்ப இது வந்து வறுமைக்கு பயந்து கொலை செய்யும் பொழுது இது ஹராம் என்ற எல்லைக்கும், அது நியாயமான காரணம் இல்லாம செய்கின்ற பொழுது மக்ரூஹ் என்ற எல்லைக்கும் இந்த ஹதீஸை நம்ம வந்து ஆதாரமாக சொல்லலாம். அதே போன்று அனுமதிக்கப்பட்டது என்பதற்கு நம்ம ஹதீஸை பார்க்கின்ற பொழுது அது ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் சஹீஹ் புகாரியினுடைய 250வது செய்தியாகவும் சஹீஹ் முஸ்லிமினுடைய 160வது செய்தியாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, குன்னா நஅஸில் அலா அஹ்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல அஸல் செய்து கொண்டிருந்தோம். இப்படி அதாவது கணவன் மனைவி தாம்பத்தியத்தில் ஈடுபட்டு விட்டு அதனுடைய இந்திரியத்தை வந்து பெண்ணினுடைய மறை உறுப்புக்குள்ள விடாமல் வெளியே விட்டு அந்த வேலையை நாங்கள் செய்து கொண்டிருந்தோம், விட்டுக்கொண்டிருந்தோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஃபபலக ذلك ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இது கேள்விப்பட்டது. ஆனா ஃபலம் என்ஹனா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்கு இதை தடை செய்யவில்லை என்பதாக ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க. அப்ப எனவே இந்த ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹுடைய இந்த ரிவாயத்தை பொறுத்தவரையில, ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ரிவாயத்தை பொறுத்தவரையில அல் அஸ்ல் செய்வது வந்து அனுமதிக்கப்பட்டது என்பதை நாங்க புரிந்து கொள்ளலாம். அப்ப முஸ்லிம்ல நாங்க ஏற்கனவே சொன்ன ஹதீஸ், அதாவது சஹீஹ் முஸ்லிம்ல நாங்க ஏற்கனவே சொன்ன ஹதீஸை பொறுத்தவரையில அந்த ஹதீஸ் வந்து தெளிவாக எங்களுக்கு சொல்லுது, அது மறைமுகமான ஒரு கொலை, அதாவது பிள்ளை மறைமுகமாக நாங்க வந்து புதைப்பதற்கு சமமானது வரக்கூடிய அந்த ஹதீஸை பொறுத்தவரையில அது ஹராம், அந்த மக்ரூஹ் என்பதற்கு நாங்க காட்ட முடியும். அப்ப எனவே இப்படியாக இரண்டு பக்க ஹதீஸ்களையும் வச்சுதான் நாங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஹைர். அதே போன்று இப்ப இன்னும் ஒரு ரிவாயத் வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதே ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் தான், குன்னா நஅஸில் வல் குர்ஆன் யன்ஸில், அதாவது நாங்க அஸல் செய்து கொண்டிருந்தோம், குர்ஆன் இறங்கி கொண்டிருந்தது என்ற செய்தியும் புகாரில சஹீஹ் புகாரியினுடைய 5208வது செய்தியாகவும் முஸ்லிமினுடைய 1440வது செய்தியாகவும் பதிவு செய்யப்பட்டி. அப்ப எனவே வந்து இதுல ஒட்டுமொத்தமாக நாங்க மிக சுருக்கமாக பார்க்கின்ற பொழுது இப்படி செய்வது நியாயமான காரணம் இருந்தால் வந்து அனுமதிக்கப்பட்டது, மார்க்கத்துல அனுமதிக்கப்பட்டது. அப்படி இல்லை, நியாயமான காரணம் இல்லை என்றால் மக்ரூ. அதே போன்று அதற்குரிய காரணம் வறுமை, பிள்ளைக்கு வந்து எந்த காரணம் இல்லாம வறுமைக்கு மாத்திரம் பயந்து, அதே போன்று பிள்ளை வளர்க்க முடியாது, பிள்ளையை எடுத்தா கஷ்டம், அதே மாதிரி எங்களுக்கு அது எங்களுக்கு உணவு இல்லாம போகும், எங்களுக்கு வறுமை ஏற்படும், இப்படி பல காரணங்கள், அல்லாஹ்வுடைய அந்த நம்பிக்கையின்மையினால நாங்க வந்து அப்படி செய்யறது வந்து மார்க்கத்துல தடை செய்யப்பட வேண்டியது. அடுத்தது இன்னும் ஒரு பகுதி, ஒட்டுமொத்தமாக வந்து இதையே வழக்கமாக ஆக்கிக் கொள்றது, இதையே நாங்க எந்த காரணமில்லை அப்படியே வழக்கமாகிக் கொள்ள, அதே போன்று நிரந்தரமாக கருத்தடை செய்ய போறது என்பது வந்து அது தெளிவான ஹராம். அதை முற்றும் முழுதாக நாங்க தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹு கைரன்.